ஹாய் காய்ஸ், வெல்கம்ஸ் டு பிலிவர்ஸ் எஜுகேஷன். நம்ம ஒரு 2 வீக்காவே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, பப்ளிக் எக்ஸாம்க்கு ஈஸியா நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 வீக் சேலஞ்ச் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். அது உங்களுக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது 2 வீக் சேலஞ்ச் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நமக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. டிசம்பர் 10ல இருந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ எப்படி அந்த 8 வீக் சேலஞ்ச் வந்து ஃபாலோ பண்றது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஓகேங்களா? அந்த 8 வீக் சேலஞ்ச்ல நமக்கு இப்போ ஆஃப் இயர்லி எக்ஸாம் வந்து டிசம்பர் 10ல இருந்து டிசம்பர் 22 கிட்டத்தட்ட ஒரு 12 டேஸ் நடக்குது இல்லைங்களா? இது நம்ம ஒரு வீக் சேலஞ்சாவே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ உங்களுக்கான தேர்ட் வீக் சேலஞ்சா இது இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீக்லி சேலஞ்ச் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம்க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது, என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இத ஃபர்ஸ்ட் தமிழ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்ல நமக்கு டோட்டலா எத்தனை யூனிட் இருக்கு? இப்போ 6 யூனிட் இருக்கு இல்லையா? 6 7 யூனிட் இருக்கு இல்லையா? சோ இந்த 7 யூனிட்ல 6 யூனிட் இருக்கு இல்லையா? சோ இந்த 6 யூனிட்ல நம்ம எனி 5 இல்லனா எனி 4 இல்லனா 5 ஏதோ ஒண்ணாலும் நீங்க படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த 4 யூனிட் வந்து நம்ம தெளிவா படிச்சிருக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் 3 யூனிட் வந்து கம்பல்சரி நம்ம படிச்சிருக்கணும். ஓகேங்களா? சோ இந்த ஆஃப் இயர்லி ஸ்டடி பிளான்க்கு என்னென்ன யூனிட்ஸ் எல்லாம் நீங்க அதிகமா படிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லப் போறேன். அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நான் தமிழ், இங்கிலீஷ்க்கு மட்டும் அடுத்த 4th வீக் சேலஞ்சில வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? சோ தமிழ்ல வந்து டோட்டலா 6 யூனிட் இருக்கு. அதுல அந்த 6 யூனிட்ல ஏதாவது 4 யூனிட் இல்லன்னா 5 யூனிட் வந்து தரோவா படிச்சுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் 3 யூனிட் வந்து கம்பல்சரி நீங்க படிச்சாகணும். அடுத்த 3 யூனிட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பாத்துக்கிட்டா கூட ஓகே. சேம் அதே தான் இங்கிலீஷ்க்கும். ஃபர்ஸ்ட் 4 யூனிட் இதுல 5 போட்டிருக்கேன். நீங்க 4 எடுத்துக்கோங்க. 4 யூனிட் ஏதாவது 4 யூனிட் வந்து தரவா படிச்சுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் 3 யூனிட் கம்பல்சரி நீங்க படிச்சாகணும். ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் பண்ணாம. அடுத்த 3 யூனிட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டுமே நீங்க பாத்துக்கிட்டாவே போதும். ஓகேங்களா? அடுத்து மேத்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்ற இந்த 3 சாப்டர் வந்து நீங்க ஃபுல்லா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சாப்டர், 5th சாப்டர், 7th சாப்டர் ஃபுல்லா பார்க்கணும். செகண்ட் சாப்டர்ல 2.4ல இருந்து 2.8 வரைக்கும் நீங்க பார்த்தாகணும். ஃபுல்லாவே பார்த்தாகணும். தேர்ட் சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா 3.2, 3.3, 3.5, 3.7, 3.8, 3.9, 10, 11, 12 இது எல்லாமே நீங்க பார்க்கணும். இதுக்கு அடுத்து மேட்ரிக்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இதுலயே நமக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வரும்? 2 மார்க் எத்தனை, 5 மார்க் எத்தனை வரும்னு சொல்லிடுறேன் பாத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு டைப் பண்ணியே காட்டுறேன். சாப்டர் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா சாப்டர் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 2 மார்க்ஸ் 2 வந்துரும். 5 மார்க்ஸும் 2 வந்துரும். ஓகேங்களா? அடுத்து சாப்டர் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய எக்ஸசைஸ மட்டும் பார்த்தாவே உங்களுக்கு ஒரு 2 மார்க் 1, 5 மார்க் மேபி 2 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து சாப்டர் 3ல சேம் நான் கொடுத்திருக்கக்கூடிய எக்ஸசைஸ் மட்டும் பார்த்தாவே 2 மார்க் 2, 2 மார்க் 2, 5 மார்க்கும் 2 வந்துரும். ஓகேங்களா? அடுத்து சாப்டர் 4ல இருந்து 2 மார்க் 1, 5 மார்க் 1 வரும். ஆனா நீங்க உங்க சாப்டர் 4 வந்து பார்க்க சொல்லி குடுக்கலையாது. ஏன்னா அது கொஞ்சம் நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் இல்லையா? அதனால நான் அத குடுக்கல. ஓகேவா? அத விட்டுட்டு அத விட்டு இத நான் இங்க இன்க்ளூட் பண்றேன். இதெல்லாம் அத விட்டுட்டு நம்ம பார்க்கும்போது எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து 5th சாப்டர் எடுத்துக்கிட்டோம்னா, அதுல 2 மார்க் மேபி எப்பயாவது 2 கேட்பாங்க. சம்டைம்ஸ் 1 தான் கேட்பாங்க. 5 மார்க்கும் சேம் அதே மாரி தான். சம்டைம்ஸ் 2 இல்லன்னா 1 தான் கேட்பாங்க. சேம் 6th சாப்டர் 2 மார்க் 1, 5 மார்க் 1. இதுல நான் 6 சாப்டர் வந்து மென்ஷன் பண்ணாம விட்டேன். 6 சாப்டர் 6.1 மட்டும் விட்டுட்டு பாருங்க. அதுவும் அந்த ஒன்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ மட்டும் பார்த்தீங்கன்னா கூட ஓகே தான். ஓகேங்களா? அடுத்து 7th சாப்டர் ஃபுல்லா பார்க்க சொல்லியிருக்கேன். இதுலயும் 2 மார்க் 1, 5 மார்க் 1 வந்துரும். அடுத்து சாப்டர் 8ல உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஈஸியா இருந்தா ப்ராபபிலிட்டி பாருங்க. இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஈஸியா இருந்தா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க. ஆனா எப்படி பார்த்தாலும் சரி, உங்களுக்கு அதுல 2 மார்க் 1 தான் வரும். 5 மார்க்கும் 1 தான் வரும். ஓகேங்களா? இப்ப டோட்டலா நம்ம எத்தனை 2 மார்க்ஸ் எழுதலாம்? நான் சொல்ற பேட்டர்ன் படி பார்த்தோம்னா, 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா,
பாருங்க 2, 3, 5, 6, 7 இல்லைன்னா 8, 9, 10, 11. 11 2 மார்க் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா 2, 4, 6, 7, 8 மினிமம் வைப்போம். 8, 9, 10, 11. 11 5 மார்க் நம்ம எழுதலாம். நம்ம கொடுக்கக்கூடியது 14 2 மார்க்கும் 14 5 மார்க் கொடுப்பாங்க. அதுல 10 தான் நம்ம எழுதுவோம். இப்ப நான் சொல்றது மட்டும் பாத்தீங்கன்னா உங்களால 2 மார்க் கம்பல்சரி அட்டன் பண்ண முடியும். 5 மார்க் கம்பல்சரி அட்டன் பண்ண முடியும். 10 கொஸ்டின் கரெக்டா அட்டன் பண்ண முடியும். நான் இதுல வந்து 4th சாப்டர் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல கிடையாது. ஏன்னா இதுல வந்து தியரமும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் மட்டும் தான் இருக்கு. அதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து நான் அதை பத்தி சொல்றேன். இதை மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களால ஈஸியா நம்மளால கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடிச்சிடும். நான் சொன்ன மாதிரி ஒரு சில எக்ஸசைஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தோம்னா இது ஓகேங்களா. அடுத்து சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு சில லெசன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பாத்தீங்களா. எதுக்காக இந்த லெசன்ஸ் மட்டும் செலக்டிவா கொடுத்துருக்கேன் அப்படின்னா நமக்கு 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் அப்படிங்கிற பட்டத்துல தானே கொஸ்டின் இருக்கு. அதுல 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் இந்த மூணுமே மோஸ்டா எனக்கு வந்து எப்போ கொஸ்டின்ஸ் எந்தெந்த லெசன்ஸ் வந்து கொஸ்டின் கேட்கறாங்களோ அதை மட்டும் நான் உங்களுக்கு இங்க கொடுத்துட்டேன். ஓகேங்களா. 7 மார்க் இது 2 மார்க் 4 மார்க் கரெக்டா இருக்கும். 7 மார்க் நீங்க படிக்கிறப்ப மட்டும் இந்த சிக்ஸ்த் லெசனுக்கு பதிலா நீங்க 5th லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். நீங்க 6 ஆர் 5 வந்து ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த லெசன்ஸ் மட்டுமே நீங்க படிச்சாவே போதுமானதுதான். இது எதுக்காக அப்படின்னா ஃபாஸ்ட் லேர்னரா ஸ்லோ லேர்னரா அப்படிங்கிற எந்த வேறுபாடுமே இல்லாம எல்லாருமே படிக்கலாம். அந்த மாதிரியான லெசன்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சோசியலி வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஜியோகிராஃபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் மட்டும் எப்பயுமே ஃபுல்லா படிச்சிருங்க. ஏன்னா அதுல 2 5 மார்க், சிவிக்ஸ்ல 2 5 மார்க், எக்கனாமிக்ல 2 5 மார்க் எப்பவுமே வந்துரும். அதே மாதிரி 2 மார்க்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா 2 2 மார்க்ஸ் எப்பயுமே வந்துரும். அப்ப 4 2 மார்க் 4 5 மார்க் இந்த 10 லெசன்ஸ் ஈஸியா இருக்கக்கூடிய 10 லெசன்ஸ் படிச்சாவே கிடைச்சிரும். அடுத்து 5 மார்க்ஸ்ல ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபி எடுத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்கு, ஃபில்லப்ஸ் இருக்கு, டைம் லைன் இருக்கு, மேப் இருக்கு, டிஸ்டிங்விஷன் பிட்வீன் இருக்கு. இந்த ஒரு 4 கொஸ்டின்ஸ் நம்ம சேர்த்தோம்னா 8 கொஸ்டின் ஈஸியா எழுதலாம். மிச்சம் 2 கொஸ்டினுக்கு ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 லெசன் இல்லைன்னா இங்க நான் கொடுக்கக்கூடிய லெசன்ஸ் இதை மட்டும் படிச்சாவே போதும். அதுவும் இல்ல சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் லெசன்ஸை கம்மி பண்ணுங்க அப்படின்னா ஹிஸ்டரியில 3 லெசன், ஜியோகிராஃபில 3 லெசன் தரவா படிச்சுக்கோங்க. அதை படிச்சுட்டு ஃபில்லப்ஸ், டைம் லைனு, மேப்பு, டிஸ்டிங்விஷன் பிட்வீன்ஸ் இதை படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சிவிக்ஸ் எக்கனாமிக் படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா வந்து நீங்க 10 5 மார்க் எழுதலாம். சேம் இதே பாட்டம் தான் உங்களுக்கு 2 மார்க்ஸ்மே நான் சொல்றேன். ஓகேங்களா. சோ இதுதான் நம்ம படிக்க வேண்டிய பிளான். இந்த லெசன்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருங்க. சார் நான் இதை படிக்கிறேன் ஓகே. ஆனா எனக்கு இதுலயுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோ லேர்னரா இருக்கிறவங்க கேட்டாலும் சரி, இல்ல சார் நான் எல்லா லெசனுமே படிக்கிறேன். நீ இப்ப தமிழ்ல 5 இங்கிலீஷ்ல 5 சொல்லியிருக்கீங்க. நான் அதுல 6 யூனிட்மே படிக்கிறேன். அதே மாதிரி மேத்ஸ்ல வந்து எல்லா சாப்டருமே நான் பாக்குறேன். எல்லா எக்ஸசைஸ்மே பாக்குறேன். ஆனா எனக்கு ஒவ்வொரு இதுலயுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் இருந்தா பரவாயில்ல. அதே மாதிரி சயின்ஸ்லயுமே எல்லா லெசனும் சோசியலும் எல்லா லெசனுமே படிக்கிறேன். ஆனா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கீழே வந்து உங்களுக்கு ஒரு 3 லிங்க் கொடுத்திருக்கேன் பாருங்க. ஓகேங்களா. இங்க உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன். ஓகேங்களா. இந்த பிடிஎஃப் ஜஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இப்ப மேக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுமா அப்படின்னா நீங்க போய் இந்த டவுன்லோட் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணா மட்டும் போதும். ஓகேங்களா. சோ இப்போ உங்க ரன் ஆயிட்டு இருக்கறனால உங்களுக்கு வரல. இல்லைன்னா அது உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. நம்மளோட யூடியூப்குள்ள போகும். அந்த யூடியூபோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்திருப்பேன். அந்த வெப்சைட்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ள போயிடும். அங்க பிடிஎஃப் இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே சார் இந்த பிடிஎஃப் நாங்க எங்க டவுன்லோட் பண்றது அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் லிங்க் கொடுத்திருப்பேன். நீங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல 10th மேக்ஸ்ல எல்லாம் 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே இருக்கும். அதே மாதிரி சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் 2 மார்க் 4 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்திருப்பேன். ஏன் 4 மார்க் மட்டும் கொடுத்திருக்கேன் 7 மார்க் கொடுக்கல அப்படின்னா 2 மார்க்கும் 4 மார்க்கும் சேர்ந்து நமக்கு வந்து 7 மார்க்ல வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் ஆல்டர் பண்ணி 1 மார்க் 2 மார்க் 4 மார்க்னு கொடுத்திருக்கேன். அதே மாதிரி சோசியல்ல மட்டும் பாத்தீங்கன்னா 1 மார்க் நான் கொடுக்க கிடையாது. ஏன்னா சூசிட்ஸும் நான் ஃபில்லப்ஸும் தனி பிடிஎஃப் கொடுக்குறேன். ஓகேங்களா. அதுக்கு பதிலா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாம இப்ப கம்பல்சரி 2 மார்க் கொஸ்டின் கேட்டீங்கன்னா புக்கின் கொஸ்டினா பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. சோ அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ்மே நான் வித் ஆன்சரோடய கொடுத்திருக்கேன். சோ அது எல்லாமே உங்களுக்கு 1 கிளிக் தான். உங்களுக்கு வீடியோ வந்துடும். அந்த வீடியோல நான் அப்லோட் பண்ணிருப்பேன். அது நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே நாங்க அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா. அது எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சிருந்தா மட்டும் போதும். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அவங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.